ஹலோ. சொல்லு. கண்டென்ட் ஒன்று அமிச்சேன் பார்த்தீங்களா? பார்த்தேன். அது என்ன கண்டென்ட்டா அது? அப்புறம் என்ன பண்ணணும்? எங்கள் கர்நாடிக் மியூசிக்லேருந்து இளையராஜா அப்படியே காப்பி அடிச்சிருக்காருங்க. ஆமாம், அந்த எல்லாம் இன்பமயம் கமல் படம், மாமா வீடு மச்சி வீடு பார்த்தேன். அப்படி அது காப்பி கிடையாது தம்பி. அதாவது இது எப்படின்னா, அந்த காலத்தில் கர்நாடக இசைக்கலைஞர்கள் வந்து சினிமா மியூசிக் டைரக்டரை வந்து டப்பா இசைக்கலைஞர்கள்னு ஒரு கிண்டல் பண்ணி பேசுவாங்க மேடையில். அவங்க கர்நாடக சங்கீதம் பண்ணுற கச்சேரி பண்ணுற மேடையில் சினிமா மியூசிக் டைரக்டர்லாம் வந்து டப்பா இசைக்கலைஞர்கள்னு சொல்லி கிண்டல் பண்ணி பேசுவாங்க. அதுக்காக அவங்கள கிண்டல் பண்ணணுன்றதுக்காக இந்த பிலகரி ராகத்திலிருந்து இந்த பாட்டை வந்து அப்படியே டப்பாங்குத்து பாட்டாக மாற்றிருக்காரு. ஏன்னா அவங்க டப்பா இசை கலைஞர்கள் சொன்னதுனால இவர் வந்து அந்த பிலகரி ராகத்திலிருந்து அந்த டியூனை அப்படியே வந்து டப்பாங்குத்து பாட்டாக போட்டிருக்காரு. அது காப்பி அடித்ததா எப்படியா? இதை போய் போட சொல்கிறிய? இளையராஜா ரசிகர்கள் என்னை பார்த்தா செருப்பால் அடிக்க மாட்டாங்க. சரி, நீ ஒவ்வொரு வீடியோக்கும் 3500 தர, ரவுண்டாக போடு, ஒரு 4000 இல்லை 5000 போடு. சம்மந்தி மூஞ்சியில சந்தன கொட்டு கபமக மகரி சரி கரி சசா தந்தனத்தம் தாளமும் தட்டு ரிசனி தசா மகரி கபா நம்ம கையில அன்புக்கு இது கபதரிசா ஆசைக்கு இது ரிசனி தப மகரி ராரவேணு கோபாபால ராஜித சத்குண ஜயசீலா